எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 4வது வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உயிரெழுத்துக்களை எப்படி எழுதணும், முதல்ல ஆரம்பிக்க வேண்டிய இடம், ஸ்தானம், அந்த எழுத்துடைய எந்த பகுதியை முதல்ல எழுதணும், எந்த பகுதியை கடைசியில் எழுதணும், எங்கேருந்து எந்த திசையில் எந்த டைரக்ஷனில் நம்ம வளைக்கணும், இப்படி எழுத்துடைய பேசிக் ஃபவுண்டேஷன் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எஸ் அப்படின்னு ஒரு எழுத்து இருக்குது இங்கிலீஷில். பாம்பு மாதிரி இப்படி வந்து வளைஞ்சு இப்படி வருது. இதை மேலேருந்தும் நம்ம கீழே வளைக்கலாம், கீழே இருந்தும் மேலே வரையலாம். எல் அப்படின்னு இருக்குது, நேராக ஒரு கோடு, படுக்கை ஒரு கோடு. இதை நம்ம மேலேருந்தும் கொண்டு போகலாம், கீழே இருந்தும் கொண்டு போகலாம். அப்போ இந்த எல்லு தானே வர்றது முக்கியம். எங்கே ஆரம்பித்தா என்ன, எங்கே முடித்தா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். நிஜமாகவே அந்தளவுக்கு நியமங்கள்லாம் கிடையாது. இப்படி தான் எழுதணும் அப்படின்லாம் வந்து யாருமே வந்து கட்டாயப்படுத்துறது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் 100-150 வருஷத்துக்கு எழுத்து வடிவமே மாறிக்கிட்டே இருக்குது கண்டினியூஸாக. நம்ம கோயில்களில் இருக்கக்கூடிய கல்வெட்டுக்களில் தமிழாக இருந்தாலும் அது வந்து நம்ம இப்போ படிக்கக்கூடிய ஒரு எழுத்து வடிவில் இல்லை, அதோடைய கிரந்த வடிவுன்னு சொல்கிறாங்க. அதில் இருக்கிற எழுத்துக்களே வந்து வித்தியாசமாக இருக்குது. நம்ம பயன்பாட்டில் நம்ம அப்பா அம்மா யூஸ் பண்ண நூனா வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. எழுத்துக்களில் மாற்றங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் எழுத்துக்களே மாறும் பொழுது அந்த எழுத்தை நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம், எப்படி முடிக்கிறோங்கிறதுல வந்து ரொம்ப பெரிய கம்பீரமான ஒரு விஷயம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம ஒரு எழுத்தை எழுத போகிறோம், இல்லை ஒரு வார்த்தையை வந்து நம்ம எழுத போகிறோம் அப்படின்னா அந்த வார்த்தை ஒரே கோடில் ஒரே அழகாக இருக்கணுங்கிறதுக்கான ஒரு சில பேசிக் கட்டமைப்பில் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சம்ஸ்கிருதத்தில் தமிழ் எழுத்துக்கள் மாதிரி ஒன்றொன்றும் தனித்தனி எழுத்துக்கள் கிடையாது. சம்ஸ்கிருதத்தில் ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு கூட்டு. ஏன்னா அந்த ஒரு வார்த்தை இப்போ ஷங்கரஹ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா ஷ ன் க ர ஹ விசர்க்கத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 5 எழுத்துக்கள் இருக்குது உள்ளுக்குள்ளே. அந்த 5 எழுத்தையும் எழுதி அந்த 5 எழுத்தையும் சேர்க்குற விதமாக மேலே ஒரு கோடு போடுறாங்க. எல்லா எழுத்துக்களுமே அந்த கோட்டை தொடுற மாதிரி தொங்குற மாதிரியே வருது. அப்படி இருக்கிறதுனால சம்ஸ்கிருதத்துடைய கட்டமைப்பு தமிழ் மாதிரி கிடையாது. தமிழ் எழுத்துக்கள் வந்து தரையில் உட்காந்துருக்கும், மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடு இருக்குது புக்கில். தமிழ் எழுத்துக்கள் கீழே இருக்கிற கோட்டில் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்டைலை நம்மளால் பார்க்க முடியுது. சம்ஸ்கிருத எழுத்துக்கள் மேலே இருக்கிற கோட்டில் தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பில் இருக்குது. அப்புறம் தமிழ் எழுத்துக்கள் ஒவ்வொரு எழுத்துமே தனியான ஒரு ஸ்தானத்தை அடைஞ்சிருக்கு. இப்போ த மீ எள் அப்படின்னு நம்ம எழுதுகிறோன்னா த வந்து ஒரு தனி எழுத்து. தானாவுக்கும் மீ அப்படிங்கிற எழுத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஆனால் இதே தமிழ் அப்படிங்கிறத நம்ம சம்ஸ்கிருதத்தில் எழுதுகிறோம்னா தான்னு போடுவோம், மா போடுவோம், அதை மீயாக்குவோம், அதுக்கப்புறம் அதில் லா போடுவோம், மேலே ஒரு கோடு போட்டு இந்த 3 எழுத்தையும் தொடர்பு படுத்துவோம். அப்படி இருக்கிறதுனால எழுத்து வடிவம் ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கணுங்கிறதுக்காக அந்த எழுத்தை எப்படி வந்து எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்படி தான் எழுதணும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பு கிடையாது. ஆனால் பொதுவாகவே வந்து இப்போ குழந்தைங்க ஏ எழுதும்போது இப்படி எழுதுகிற ஏ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி போடும்போது அந்த வளைவில் வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்காது, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்காது. காலப்போக்கில் அது வந்து முட்டையாக மாறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அதனால் வேகமாக எழுதினாலும் அதோடைய நேச்சுரல் ஃபார்ம் அழியாமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரியோ அந்த மாதிரியான ஒரு பயிற்சி தான் இது. பாருங்கள், நம்ம உயிரெழுத்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல எழுதக்கூடிய எழுத்து வந்து ஆனா. அ. ஆனாவுக்கும் தமிழ் ஆனாவுக்கும் ஒரு முக்கியமான ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. அது வந்து அந்த வலது ஓரம் இருக்கக்கூடிய அந்த நேர்கோடு 3 மாதிரி போடணும். முதல்ல இந்த படங்கள் எப்படி நீங்கள் பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன். அந்த 1ன்னு போட்டிருக்கிற எழுத்தில் இருக்கிறத வந்து நம்ம முதல்ல பண்ணணும். அதில் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கணுங்கிறது அந்த ஆரோ மார்க்கில் போட்டிருக்கு. முதல்ல மேலேருந்து கீழே வருது, அதுக்கப்புறம் நிப்பாட்டின இடத்துலேருந்து திரும்ப நம்ம 3 போடுற மாதிரி, அதுக்கப்புறம் அந்த 2ம் சேர்கிற இடத்துலேருந்து கீழேருந்து ஒரு வளைவான ஒரு கோடு, அதுக்கப்புறம் அந்த 3 எங்கே ஆரம்பிக்குதோ அதுக்கு கொஞ்சம் கீழேருந்து ஒரு கோடு நேராக கீழே வரைக்கும் வருது. ஆனாவுடைய அந்த 3உடைய தலையை தொடாமல் தனியான ஒரு கோடு அந்த ஒத்த கோட்டுக்கு மேலே மட்டும் வருது. அது 5ஆம் நம்பர். இதுதான் வந்து ஒரு ஜென்ரலான ஆனா எழுதக்கூடிய ஒரு வழிமுறை. நீங்கள் வந்து ஒரு ஸ்லேட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு நோட்டு பேனா கூட எடுத்துக்கலாம். ஸ்லேட் எடுத்தால் நேச்சுரல் ரிசோர்ஸ் வேஸ்ட் ஆகாது. ஆனால் நம்ம இன்னும் ஒரு பேஜுக்குள்ள கூட எழுத போகிறதில்ல, அதெல்லாம் நம்ம எழுதிக்கலாம்.
எழுதி இதே மாதிரி அந்த ஷேப்பில் அதை எழுதி அபியாசம் பண்ணுங்கள். ஒரு மொழியுடைய ஆதாரம் வந்து எழுத்துக்கள். ஏன்னா பேச்சு வழக்குக்கு வந்து எல்லா இடத்துலையுமே நமக்கு எல்லாருமே இருப்பாங்க அந்த மொழி பேசுகிறவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு ஒரு எழுத்து தெரிஞ்சிருச்சுன்னா அந்த கிரந்தங்களை வந்து நம்ம எங்கேருந்து வேணால் நம்ம டவுன்லோட் பண்ணி அந்த புத்தகங்களையோ அந்த இலக்கியங்களையோ நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். அப்படி படிக்கும் பொழுது அந்த மொழி வந்து நம்ம கூடயே ட்ராவல் பண்ணும். அதனால் எழுத்தை வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து அந்த மொழி உங்களோட லாங் டைம் ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு எழுத்தை வந்து நம்ம படிக்கிற அளவுக்கு அந்த எழுத்தை தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல அதை வந்து நம்ம பயிற்சி பண்ணணும், எழுதி பார்க்கணும். அதனால் இது வந்து ஹோம்ஒர்க்குன்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து கட்டாயம் கிடையாது. நீங்கள் ரொம்ப பிஸி லைஃப்பில் இருக்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது இந்த கேட்டுக்கிட்டு இருக்கும்போதாவது வந்து ஒரு ஆனான்னு ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து எழுதுங்க. இது வரைக்கும் வந்த வீடியோக்களில் புக்கு பென் எடுக்காதீங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். ஒரு பேப்பர் ஒரு பேனா வச்சுட்டு உங்களுக்கு ரொம்ப டைம் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் இப்போமே நீங்கள் எழுத ஆரம்பிங்க. நான் சொல்ல பார்த்துக்கிட்டே. அப்படி இல்லாத பட்சத்தில் தனியாக கூட ஒரு தடவை வந்து 2வது தடவை 3வது தடவை நீங்கள் வந்து பயிற்சி பண்ணுற மாதிரி எழுதிக்கிட்டே போகலாம். அடுத்தது வந்து ஆ. இதில் வந்து பாருங்கள் மேல்கோடு எப்பயுமே கடைசியில் தான் வருது. இதில் வந்து 5ஆம் நம்பர் வந்து மேல்கோடு, பக்கத்தில் ஒரே ஒரு கோடு எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டால் அது வந்து தீர்க்கமாயிரும், நெடிலாயிரும். இப்போ கா போடுறோம், தமிழில் வந்து நம்ம கா அப்படின்னு போடுறதுக்கு சுழிக்கிற மாதிரி இங்கே வருது, துணைக்கால் போடுவோம் இல்லைன்னா. ஆனால் சம்ஸ்கிருதத்தில் பக்கத்தில் இன்னும் ஒரே ஒரு கோடை மட்டும் போட்டால் அது வந்து நெடிலாயிரும். அப்போ இந்த அ அப்படிங்கிற எழுத்தோட பக்கத்தில் ஒரு கோடு போட்டால் ஆ. ஆனால் நம்ம முழு ஆனா போட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் கோடு போடக்கூடாது. ஏன்னா 5ஆம் நம்பர் வந்துட்டு கீழே 6ஆம் நம்பர் கிடையாது. 3 போடணும், குறுக்க ஒரு கோடு போடணும், ஒரு கோடு போடணும், அது பக்கத்தில் இன்னொரு கோடு போடணும் துணைக்கால், அதுக்கு அப்புறம் கடைசியில் அந்த மேல் கோடு போடணும். எப்பயுமே மேல் கோடு கடைசியில் போடுவாங்க. அது எதுக்காகன்னா அந்த முழு எழுத்துக்களுடைய கட்டமைப்பும் ஒரு சீராக இருக்கிறதுக்காக. இல்லைன்னா நம்ம மேலே பிட்டாக போட்டிருப்போம், அதெல்லாம் வந்து சேராது. அப்போ வந்து ஒரு வார்த்தையை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை படிக்கிறதுக்கோ அதில் வந்து ஒரு தெளிவு இருக்காது. ஈ பாம்பு மாதிரி மேலேருந்து மேலேன்னா இப்போ புக்கிலேயே இருக்கக்கூடிய மேல்கோட்டில் தான் நிற்கணும். நம்ம உங்களுக்கு கடைசியில் வந்து நான் புக்கு ஃபார்மில் எப்படி இந்த எழுத்துக்கள்லாம் வருங்கிறத காட்டுறேன். அப்போ அந்த மேலே புக்கில் இருக்கக்கூடிய அந்த மேல்கோட்டிலேருந்து ஒரு கொடி எழுத்து, அதிலிருந்து ஒரு எஸ் போட்டு அப்படி கொஞ்சம் வளைச்சி விட்டால் அது வந்து இ. கடைசியில் மேலே திரும்ப ஒரு கோடு, திரும்ப மேல் கோடு போட்டு கடைசியில் வெளிக்கோடு. இது ஏன் மட்டும் இதில் மட்டும் ஏன் வந்து கோடு போட்டுட்டு இப்படி இழுக்க சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து நம்ம தனியாக எழுதியிருக்கிறோம். தனியாக ஒரு எழுத்து மட்டும் இருக்கிறதுனால எந்த இடத்துல ஆரம்பிக்கணுங்கிற ஒரு தெளிவு இருக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு வார்த்தையாக பண்ணும்பொழுது ஃபுல்லாக எழுதி மேலேயும் கோடு போட்டு கடைசியில் தான் அந்த பெரிய கோடு வரும். ரொம்ப குழம்ப வேண்டாம், என்ன புரியுதோ அது பாருங்கள். நம்ம போக போக உங்களுக்கு பல வார்த்தைகள் எழுத்துக்கள் நம்ம பேசும்போது உங்களுக்கு இன்னும் ஆழமாக புரிஞ்சிடும். இது வந்து ஸ்டைல் மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம அப்படி ஷார்ப்பாக வரணும், அகலமாக வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு கலியோகிராஃபி, அந்த ஒரு ஆர்ட்டில் அவங்க வரைஞ்சிருக்கிறாங்க. நம்ம வந்து நடுவில் அப்படி ஒரு 3 மாதிரி போட்டு ஊ மாதிரி இது வந்து ஊ எழுத்து 3 மாதிரி போட்டு மேலே ஒரு கோடு போட்டால் அது வந்து ஊ. அதுலேயே ஒரு கீழே ஒரு சுழிச்சா ஊ. இந்த ரூ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த 1ன்னு போட்டிருக்க இடத்துல இப்படி போட்டு இப்படி வளைச்சிருக்கிறாங்க. நம்ம அந்தளவுக்குலாம் பண்ணணும்னு இல்லை. கேவை வந்து நம்ம திருப்பி போட்ட மாதிரி, தோசை எப்படி திருப்பி போடுறோமோ அது மாதிரி கேவை நம்ம எப்படி எழுதுவோம், இப்படி போட்டு இப்படி ஒரு 2 கோடு போடுவோம்ல, அதை அப்படியே திருப்பி போட்டுருங்க. இப்படி போட்டு ஒரு கோடு போட்டு மேலே ஒரு கோடு, இந்த பக்கம் ஒரு சுழி, அதுலேயே வந்து 2 சுழி கடைசியில் சுழிச்சா அது வந்து ரு. எம் மாதிரி போட்டு அந்த எம் முடிகிற இடத்துல ஒரு சி போட்டுட்டு மேலே கோடு போட்டுட்டா அது வந்து ரு. ஏ வந்து ரொம்ப ஈஸி. நம்ம தமிழில் இருக்கக்கூடிய ஏனால் எப்படி அந்த கடைசியில் எப்படி கோடு வருதோ அதே மாதிரி மாற்றி இந்த பக்கம் கோடு போட்டு ஒரு துணைக்கால் போட்டால் அது வந்து ஏனா, தீர்க்கம், நெடில். அதுலேயே மேலே இடது பக்கம் பார்த்து கோடு போட்டால் அது வந்து ஐ. பாருங்கள், இதில் வந்து ஈல வந்து கொம்பு வலது பக்கம் வளைஞ்சுது, ஐயில் கொம்பு இடது பக்கம் பார்த்து நேராக இருக்குது. ஒரு கொம்பு இப்படி போகும், இப்படி போனால் ஐ, இப்படி வளைச்சா ஈ. அதே ஒத்த கொம்பு ஓனாவோட இருந்துச்சுன்னா அது வந்து ஓ. ஆங்கிற எழுத்தோட மேலே ஒரு கோடு போட்டால் ஓ அப்படிங்கிறாகுது. 2 கோடு போட்டால் ஔ. ஆனால் 2 கோடு மேலே இடது பக்கம் பார்த்து போட்டால் அது வந்து ஔ. மேலே ஒரு புள்ளி வச்சா அம்,
எல்லா எழுத்துலேயுமே மேலே ஒரு புள்ளி வச்சுட்டு அதுக்கு அந்த எழுத்துக்கு வந்து சேர்ந்துடும். பக்கத்தில் 2 புள்ளி வச்சா அது வந்து விசர்க்கம். விசர்க்கம் நடுவில் வராது, எப்பயுமே விசர்க்கம் வார்த்தையுடைய முடிவில் தான் வரும். புள்ளி வச்சு கோடு போட்டது கடைசி மேல் கோடு போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து விசர்க்கம் வைக்கிறது. தனி எழுத்துக்களில் சேர்த்து எழுதும்போது புள்ளி வச்சுட்டு கடைசியில் அந்த கோடு போடுவாங்க. இப்போ இதில் வந்து உங்களுக்கு 4 கோடு போட்ட நோட்டில் எப்படி எழுதணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிக்சர். அந்த நடுவில் இருக்கிற அந்த 2 கோட்டை நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தா கூட சாதாரண நோட் புக்கில் எழுத்துக்களுடைய வடிவமைப்பு இப்படி தான் இருக்கும். ஆனாவை பாருங்கள், ஆனா வந்து மேல் கோடை தொட்டு அந்த 3 ஆரம்பிக்குது. ஆனால் அந்த 3ல் வந்து அந்த கோடு தொடலை. அந்த தனியாக வரக்கூடிய அந்த ஒரு ஒத்த கொம்பில் தான் அந்த மேல் கோடு இருக்குது. மித்தபடி எல்லா எழுத்துக்கள்லையுமே ஆனாவை தவிர அந்த ஆனால ஊனால ஓனால எங்கெல்லாம் 3 வடிவம் வருதோ ஊவை தவிர அந்த எல்லாத்துலேயுமே அந்த 3ல் மட்டும் ஸ்பர்ஷம் இருக்காது, கோடு தொடாது. மீதி எல்லா இடத்துலையுமே வந்து மேல் கோடு தொட்டே தான் வரும். இதை வந்து நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு புக் எடுத்து ஒவ்வொரு எழுத்தையுமே வந்து ஒரு 20 தடவை 30 தடவை 50 தடவை எழுதுங்க. அந்த எழுத்தை சொல்லி சொல்லி எழுதுனீங்கன்னா பதிஞ்சிரும். நம்ம வந்து வளர்ந்தவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து கிரகணம் பண்ணுற சாமர்த்தியம் வந்து ரொம்ப அதிகம், குழந்தைங்களை விட. குழந்தைங்களுக்கு தான் அதிகம்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து குழந்தையில நம்ம போட்ட அளவுக்கான ஒரு பரிசிரமம் வந்து நம்ம இந்த வயசில் போடணும்னு கிடையாது. அந்த எழுத்தை பார்த்து மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த ஒரு எழுத்தை மட்டும் நம்ம சொல்லி 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 ஒரு 25 தடவை எழுதிட்டு அந்த எழுத்து நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சிரும். அதில் சந்தேகமே வேண்டாம். அதனால் நம்ம வந்து வெறும் ஒரு அரை மணி நேரம் முழுசாக மனசார எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக அரை மணி நேரத்தில் இந்த 15 சம்ஸ்கிருத ஸ்வர அக்ஷராணி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரெழுத்துக்களை உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக மறக்காத இருக்கிற மாதிரி அரை மணி நேரத்தில் நீங்கள் கற்றுக்க முடியும். தொடர்ந்து நம்பிக்கை வச்சு நீங்கள் அதில் அபியாசம் பண்ணுங்கள், எழுதுங்க. அரை மணி நேரத்தில் உங்களுக்கு ஆழமாக அந்த எழுத்துக்கள் எல்லாமே பதிஞ்சிரும். மேற்கொண்டு அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த ஒரு புது விஷயம் பார்ப்போம். நன்றி.